ஆ ஜீனா, இது என்ன டப்பா டப்பாவா? ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கு பாத்திரம் எதுவும் இல்ல. சில்வர் பாத்திரம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ம் அதனால மெயினா இந்த நானால ஒரு வாரமே ஆச்சு மாவாட்டி வைக்கிறதுக்கு இந்த டப்பா தேவை, இந்த கண்டெய்னர் தேவை. ஆ 3 கடையில பார்த்தேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல. ம் சிங்கிள் பீஸா பார்த்தேன், அது வந்து இது வந்து ரொம்ப இந்த ஹார்டா இருக்குல்ல, ம் அதுல வந்து அந்த இது இல்ல. அதனால இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனேன். ம் பார்த்தா இந்த 3 கண்டெய்னர் பிளஸ் இந்த உப்பு ஜாடி எல்லாம் சேர்ந்து ஒரு 400 ஜில்ற. எந்த உப்பு ஜாடி? இது உப்பு ஜாடி நம்ம வீட்டில் இல்லையில. ம் பார்த்தா நிறைய கலர் இருந்துச்சு. இந்த சைஸ் இந்த கலர் ஓகேவா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால இது ஒரு குட்டி உப்பு ஜாடி நைஸ் உப்பு போட்டு வைக்கிறதுக்கு அதை எடுத்துட்டேன். ம் இந்த கண்டெய்னர் 3 பாரு, இது வந்து 1 படி பிடிக்கும் சரியா? ம் இது நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு படி வேணும், இதில் ஒரு படி போட்டு ஆட்டி வச்சுக்கலாம். ம் ஆட்டி அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். சில்வர் பாத்திரம் வைக்க தேவையில்லை. இது ஏதாச்சும் ஒரு அவசர ஆத்திரத்துக்காகட்டு 3 இருக்கட்டுமே அப்படின்ட்டு வாங்கிட்டேன். இதுலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இது அகலம் கரெக்டாக இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு. இதுலேயே இதே மாதிரி 3 பீஸு, இது நல்லா வளர்த்தி, அகலம் இல்லாமல் நல்லா வளர்த்தி மட்டும் சரியா? அது வந்து ரொம்ப ஹைட்டு, ரேட்டு அதிகம். அது 3 சேர்ந்து அது 500. அதனால் சரின்ட்டு இது ரொம்ப பிடிச்சிது. நல்லா இது கெட்டியாகவும் இருக்குது. அதனால் இது மாவை வாட்டி வைக்கிறதுக்கு ஓகேவா இருக்குன்ட்டு நான் இதை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். நான் சரி சரி. நல்லா இருக்கா கலரு? ம் நல்லா தான் இருக்கு. ம்